Vanakkam, welcome to YouTube channel. I am Krishna Kumar, Department of Mathematics. So this is a lesson 10. Last class varaikum. Up to last class we have seen boundary value problem. So last class 22nd problem பார்க்குறப்போ நடுவில் சில ஸ்டெப்ஸு வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்னால் சொல்ல முடியாமல் பிரேக் ஆகிடுச்சு. அதை பார்த்துட்டு நம்ம இந்த ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ 22 ப்ராப்ளம் ஃபஸ்ட் அதுலேருந்து பார்த்துட்டு கொஷின் வித் சொல்யூஷனோட பார்த்துட்டு நம்ம 23 கண்டினியூ பண்ணலாம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் 20. ஸோ கன்சிடர் த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் minus u double dash of x which is equal to pi square u of x comma x belongs to x in open interval 0 comma 1. இது வந்து நம்மளுக்கு the boundary and value u of 0 equal to u of 1 equal to 0. If u and u dash are continuous on closed interval 0 comma 1, then the four options கொடுத்துருக்காங்க. interval 0 to 1 u cube of x dx, then this one. Next C, D. Okay. Now solution start பண்ணலாம். இப்போ given நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த given ப்ராப்ளம், ஸோ ஐ டேக் திஸ் ஒன், இது நான் எடுத்து எழுதிக்கிறேன். Then u double dash pi square u equal to 0. Axelar equation we know very well. Axelar equation எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். Replace u double dash by m square plus pi square is equal to 0, then minus pi square. So after simplification plus or minus I pi, so it's a complex roots. So using this one, that is e power alpha x a cos beta x plus b sin beta x, using that one நல்லா தெரிஞ்ச நம்மளுக்கு ஃபார்முலா தான் அது. ஸோ u of x 0, ஸோ e power 0 become 1 ஆகிடும் அது. ஸோ a cos beta வந்து நம்மளுக்கு pi x plus b sin pi x. Now apply the boundary condition. This is a given condition. U of 0 equal to 0, u of 1 equal to 0. Then u of 0, that is x க்கு பதிலாக நம்ம 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். cos 0 1 sin 0, இது ஃபுல்லாக நம்மளுக்கு 0 ஆகிடும், வேனிஷ் ஆகிடும். அப்போ only a மட்டும்தான் இருக்கும். Then u value 0, that is this value, u value 0. So 0 equal to a value 0. Then after that second condition, u of 1 equal to 0. Now இந்த x க்கு பதிலாக 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் a cos pi plus b sin pi. Sin pi is become 0. Cos pi value minus 1, well known. So minus a plus 0. We know very well a value 0. So what about b? நம்மளுக்கு b வந்து இங்கே ஆர்பிட்ரியாக இருக்குது இல்லைங்களா? அதாவது b வந்து ஆர்பிட்ரி, எனி கான்ஸ்டன்ட், எனி ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் வந்துகிட்டே இருக்கும், வேரி ஆகிட்டே இருக்கும். So that we get the solution like this. u of x b sin pi x, ஏன்னா a வந்து 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா, a 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் u of x equal to b sin pi x. Next we are going to find u dash. என்ன நம்மளுக்கு கொஸ்டினில் இருக்குது u dash, ஆப்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ sin pi x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos pi x into pi, that is u dash of x pi b cos pi x. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். சப்போஸ் ஐ டேக் த ஃபஸ்ட் ஆப்ஷன். So this is the first option and the LHS 0 to 1 u cube of x dx. Already u find out பண்ணியிருக்கோம். b sin pi x, u cube னா b cube sin cube pi x dx. Then b cube பண்ணுறது this constant independent of the integral. So இந்த வெளியே எடுத்துடுறோம். So sin cube pi x dx. We know this
ஃபார்முலாஸ் நல்லாவே தெரியும் இது. ஸோ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணி தென் நம்ம அதை இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இந்த 4 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிறோம். தென் இன்டகிரேட் these steps. ஸோ திஸ் இஸ் a b cube. So b cube divided by 4 into 0 to 1, 3 sin pi x, then sin 3 pi x dx. Now integrate, we know very well this step, minus 3 cos pi x plus minus cos 3 pi x by 3 pi, 0 to 1. Apply the upper limit for x, 1, x பதிலா 1 upper limit, minus lower limit 0. We know this simplification. So இந்த simplification தெரியும். ஸோ இது வந்து b cube ஆக்சுவலாக பை மிஸ்டேக் நான் b ஸ்கொயர் முதல்ல போட்டுட்டேன், அதை நான் ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் இதை கரெக்ட் பண்ணிங்க. b cube. ஸோ ஃபைனலி வி ஆர் கெட்டிங் அந்த சிம்பிளிஃபைலாம் இந்த ஸ்டெப்ஸு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சிம்பிளிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஈஸி சிம்பிளிஃபிகேஷன். ஃபைனலாக வர ஆன்சர் வந்து 4b² divided by which is not equal to 0. பட் ஆப்ஷனில் கொடுத்துறது ஈக்குவல் டு 0. சி லெட் us see the ஆப்ஷன். ஆப்ஷனில் பார்த்தா தெரியும் இல்லைங்களா, ஈக்குவல் டு 0. பட் நம்மளுக்கு வந்திருக்கிற ஆன்சர் நாட் ஈக்குவல் 0. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ராங். சப்போஸ் நாட் ஈக்குவல் 0 கொடுத்துருந்தா இது கரெக்டாக இருந்திருக்கும். நோ லெட் us take ஆப்ஷன் பி. ஸோ யூ டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ யூ டேஷை ஸ்கொயர் பண்ணணும், யூ ஸ்கொயர் பண்ணி அதை பை ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் இதுக்கு ஈக்குவலாக வருதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன், தென் ஆர்ஹெச்எஸ் ரெண்டு ஈக்குவலாக வருதான்னு ஆப்ஷன் பியில் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஆப்ஷன் பியில் எல்ஹெச்எஸ் யூ டேஷ் ஆஃப் எக்ஸ் யூ டேஷ் ஆஃப் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்கொயர் யூ ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் இப்போ தான் பார்த்தோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். யூ டேஷ் ஸ்கொயர் தட் இஸ் இது ஸ்கொயர் பண்ணால் பை ஸ்கொயர் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் பை ஸ்கொயர். இது எல்ஹெச்எஸில் கொஸ்டின்லேயே இருக்குது நம்ம ஆப்ஷனில். தென் யூ ஸ்கொயர் ஆஃப் இதை ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பை எக்ஸ் இஸ் ரைட். ஸோ இதில் பை ஸ்கொயர் பி ஸ்கொயர் வந்து காமனாக இருக்குது. ஸோ டேக் தீஸ் டூ இஸ் காமன். ஸோ வித்தின் த ப்ராக்கெட்டு காஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பை எக்ஸ் வந்து பிகம் 1 ஆகிடும். வி நோ வெரி வெல் தட் ரிசல்ட்டு. சைன் ஸ்கொயர் டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டா 1ன்றது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான். நெக்ஸ்ட்டு யூ டேஷ் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் நான் ஆர்ஹெச்எஸ்க்காக இது நான் பண்ணேன் பை ஸ்கொயர் பி ஸ்கொயர் தட் இஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் பை ஸ்கொயர் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பை எக்ஸ். தென் instead of x is 0 u dash of 0 because RHSல அப்படி தான் இருக்குது, u dash of 0ன்னு இருக்குது. அப்போ x இடத்துல 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் cos 0 வேல்யூ 1. ஸோ பை ஸ்கொயர் பை ஸ்கொயர். ஸோ LHS we are getting நம்ம எல்லாம் வந்திருக்குன்னா பை ஸ்கொயர் பி ஸ்கொயர். RHS ஆல்சோ we got பை ஸ்கொயர் பி ஸ்கொயர் தான் வந்திருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 ஈக்குவல். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். சிமிலர் மேனர் இப்போ நம்ம ஆப்ஷன் சி செக் பண்ணோம். அதுக்கு யூ டேஷ் ஸ்கொயர் ஆஃப் 1 எக்ஸ் பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் we are getting cos ஸ்கொயர் பை காஸ் பை வேல்யூ -1 அதை ஸ்கொயர் பண்ணால் +1 ஆகிடும். அவள் பை ஸ்கொயர் பி ஸ்கொயர். அகெயின் ஐ கம்பேர் வித் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட். ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் சிலையும் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் இதே தான், ஆர்ஹெச்எஸ் மட்டும் யூ டேஷ் ஆஃப் ஸ்கொயர் 1ன்னு இருக்குது. இதில் ஆப்ஷன் சியில். இதே வந்து ஆப்ஷன் பியில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ் யூ டேஷ் ஆஃப் ஸ்கொயர் 0 ஆப்ஷன் பியில், இது சியில். ஸோ ஆப்ஷன் பியும் நம்மளுக்கு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு வருது. ஆப்ஷன் சிலையும் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆல்சோ கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் ராங்க. இன்னும் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் 0ன்னு வருது நம்மளுக்கு ஆன்சர். ஆக்சுவலாக ஆப்ஷனில் ஈக்குவல் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ராங்க, பி அண்ட் சி ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் டி பார்க்கணும். லெட் us see the ஆப்ஷன் டி. So this is LHS which is equal to the RHS. So LHS will be interval 0 to 1 u square of x. Then இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் b square sin square by x dx. இது as usual ஸ்டெப்பு இந்த trigonometric ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சது தான், வெல் நோன். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம மோஸ்ட்லி இன்டகிரேஷனில் trigonometric யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ sin square by x பதிலாக 1 minus cos 2 by x divided by 2. Then we know very well these steps. Please note down this. So finally b square by 2 LHSல வர வேல்யூ RHS ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சிமிலர்லி இந்த சிம்பிளிஃபிகேஷன் தெரியும் உங்களுக்கு. யூ டேஷ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், பி ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சு. தென் இதை இன்டகிரேட் பண்ணால் யூசிங் சேம் ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா. யூ நோ திஸ் ஸ்டெப்ஸ், ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். Now integrate sin 2 by x by
2 pi plus x upper limit 1 instead of x பதிலாக upper limit x substitute பண்ணுறோம், lower limit 0. ஸோ ஃபைனலாக வர்றது நம்மளுக்கு b square by 2. LHS நம்மளுக்கு b square by 2 தான் வந்தது. ஸோ ஃப்ரம் 4 and 5 கரெக்டுங்களா? LHS then RHS having the same value, b square by 2. So from 4 and 5 option D is also correct. So let us see the options. ஆப்ஷன் பார்க்குறப்போ ஆப்ஷன் ஏ வந்து ராங், நம்மளுக்கு பி கரெக்டு, தென் சி அண்ட் டி கரெக்டு. ஸோ ஈஸியாக நம்ம 4.75 மார்க் பார்ட் சி வந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அடுத்த கிளாஸினுடைய கண்டினியூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டம் லியோவில்லி ப்ராப்ளம் லெசன் 10 இது 23 அதனுடைய கண்டினியூஷன் பார்ட் சி தான். ஸோ ஸ்டம் லியோவில்லி பவுண்ட்ரி ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது நம்மளுக்கு. டிரிச்லெட் பவுண்ட்ரி கண்டிஷன், நெக்ஸ்ட்டு நியூமான் பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ், நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ்டு பவுண்ட்ரி கண்டிஷன், ஃபைனலாக பீரியாடிக் பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ். சரி, நம்ம இப்போ இங்கே பார்க்குற இதை வந்து கண்டிஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா டிரிச்லெட் பவுண்ட்ரி கண்டிஷன் ஸ்டம் லியோவில்லி ப்ராப்ளம். மோஸ்ட்லி பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளத்தை ஸ்டம் லியோவில்லி மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஹோமோஜீனியஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன்ஸ் ஃபங்க்ஷன், அது நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது? கன்சிடர் த ஸ்டம் லியோவில்லி ப்ராப்ளம். இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலே அது வந்து நம்மளுக்கு ஸ்டம் லியோவில்லி ப்ராப்ளம். u double dash + lambda y = 0. ஆல்ரெடி இப்போ பார்த்ததெல்லாம் கூட நம்மளுக்கு ஸ்டம் லியோவில்லி ப்ராப்ளம் தான். y of 0 = 0 and y of pi = 0. Which of the following statement are correct? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. There exists only countably many character value. Second வந்து there exists uncountably many characteristic value. Each characteristic function corresponding to the characteristic value lambda has exactly root lambda -1 greatest integer function value -1 zeros in open interval 0,5. Each characteristic function corresponding to the characteristic value lambda has exactly root lambda zeros in open interval 0,5. ஸோ this is a question. ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஆஸ் யூஷுவலாக நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோமோ அதே மாதிரி தான், அதே இதுதான் ப்ரொசீஜர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் us see the solution பார்க்கலாம். So given y double dash plus lambda y = 0, auxiliary equation m square plus lambda = 0, then சப்போஸ் இப்போ 3 கேஸ் நம்ம டீல் பண்ணுவோம். ஏன்னா லேம்டான்றது ரியல் நம்பர்ன்றதுனால 0வாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லேம்டா = 0ன்னு எடுத்துகிட்டா இது 0 ஆகிடும். m square = 0, தென் y = ax + b. அதுதான் நம்மளுக்கு சொல்யூஷனாக இருக்கும். அது எப்படின்னு தெரியும் இல்லைங்களா? அது ரீசன் உங்களுக்கு we know that that is இப்போது m square 0, that is m 0, that is lambda 0 இல்லைங்களா? ஸோ எம்மும் 0 ஆகிடுது. தட் இஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் y double dash = 0. வென் y double dash = 0ன்னு சொல்லுவோன்னா we know that y = ax + b. இதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் a, செகண்ட் டைம் டிவிஷன் பண்ணால் 0 அப்படியும் சொல்லலாம். அதர்வைஸ் ரிப்பீட்டட் ரூட் ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனில் e/mx × ax + b. சேம். Okay, now apply the condition y of 0 = 0. So you know very well, y க்கு பதிலாக 0 போகிறோம், x க்கு பதிலாக 0 போட்டால் b 0. Similarly y of pi = 0, x க்கு பதிலாக pi, y க்கு வந்து 0. So a 0 தான். Here b 0. So we are getting the trivial solution. ஆக்சுவலாக கேட்குறதவங்க நான் ட்ரிவியல் சொல்யூஷன் தான் கேட்குறாங்க. ஃபைன். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் எடுத்துக்கலாம். இஃப் lambda <0, then only because in non-trivial solution only you can find the characteristic value and characteristic function, அதாவது eigen value and eigen vector. So negative lambda <0, m square. இப்போ நெகட்டிவ்ன்றதுனால as it is நம்மளுக்கு தெரியும் தான், லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். lambda = -μ square. இங்கே மியூன்றது பாசிட்டிவ், பட் -μ ஸ்கொயர்ன்றது கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ m square - μ square = 0. தென் ஸோ டிஃப்ரெண்ட் ரூட்டு ரியல்னா ae/m1x + be/m2xன்றது நம்ம நல்லா தெரியும். ஸோ ae/m1x
mu x plus b e power minus mu x. Okay, next அடுத்து now as usual நம்ம boundary condition apply பண்ணலாம். y of 0 equals 0. So y க்கு 0 x க்கு 0 போட்டோம்னா we are getting a plus b. y க்கு 0 x க்கு வந்து நம்ம pi போட்டோம்னா a e power mu pi b e power minus mu pi. இங்கே a plus b வருது நமக்கு தெரியும் இல்லையா, e power 0 1 e power 0 1. ஓகே, from these two, ஸோ இந்த ரெண்டு பவுண்டரி கண்டிஷன் எங்கே அப்ளை பண்ணியிருக்கோம்? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம அதை அப்ளை பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ சால்விங் 1 and 2 from these two equation a0 b0. So it's a trivial solution. So next third case, that is lambda வந்து பாசிட்டிவாக இருந்தால் சப்போஸ் அப்போ lambda equal to mu square, mu whatever it is, mu square will be definitely நமக்கு என்னவாக தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ m square plus mu square equal 0. ஸோ எம்முக்கு நம்ம இப்போ lambda ரீப்ளேஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணி mu square போகிறோம். அதாவது சப்ஸ்டியூட் lambdaக்கு பதிலாக mu square சப்ஸ்டியூட் பண்ணுறோம். m square equal minus mu square. Then m equal to, we know very well the root of minus mu square will be எப்படி இருக்குன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் மியூ ஐ, தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ வாட் அபவுட் த சொல்யூஷன் கான்செப்ட் தெரியும் நம்மளுக்கு. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வில் பி சொல்யூஷன் a e power alpha x into a cos beta x plus b sin beta x alpha on 0 e power 0 become 1. So a cos mu x plus b sin mu x. Okay, again same, apply the boundary condition. Y of 0 equals 0, then y value 0, x value 0. X value 0 போட்டா cos 0 1 a, this becomes 0, so 0 equal to a. What about the second boundary condition? Y of pi equal to 0, x க்கு பதிலா pi, y க்கு வந்து 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். 0 equal to, இங்கே x க்கு பதிலா நம்ம pi சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். Is it right? So a value 0 ஆல்ரெடி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லேயே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். a value 0. So b sin mu pi equal to 0. If b வந்து 0வாக இருந்தால் அகைன் நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், ட்ரிவியல் சொல்யூஷன் கிடச்சிடும். ஸோ ஃபைனலி we decide, conclude, என்ன முடிவு வரோன்னா sin mu pi தான் 0ன்னு எடுத்துக்கிறோம். தென் which is equal to sin n pi, பிகாஸ் இது sin mu pi எப்போல்லாம் 0 இருக்குன்னா sin n pi எல்லா இடத்துலையுமே 0 தான். 1 2 3 whatever it is. ஈவன் நம்ம 0வும் சேர்த்துக்கலாம் இல்லைங்களா, 0 1 2 3 whatever it is. So mu equal to, finally we are getting n. So y equal to a cos mu x plus b sin mu x. So a 0 mu n. So finally we are getting, நம்மளுக்கு என்ன வருதுன்னா நம்ம a value 0, mu வந்து n வந்திருக்கு. y equal to, இது 0 ஆகிடுது, b sin nx. So which is not non-trivial solution. சரிங்களா, which is non-trivial solution. n வந்து 1 2 3 0 1 2 3 வேரி ஆகிட்டே போவோம். So different eigen values we are getting, then moreover countably 1 2 3. Okay, there exists only countably many characteristic values, that is eigen value, otherwise we can say characteristic value சொல்லுவோம் இல்லையா, characteristic value. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு, ஆப்ஷன் பி வந்து ராங்கு. ஏன் ஆப்ஷன் பி வந்துன்னா அன்கவுண்டபிள் கேரக்டரிஸ்டிக் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பியில். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ராங். பட் ஆப்ஷன் ஏல வந்து கவுண்டபிளி மெனி கேரக்டரிஸ்டிக் வேல்யூ, எஸ் 1 2 3 அப்படி வேல்யூ கொடுத்துட்டே வந்தால் நம்மளுக்கு கவுண்டபுளாக கேரக்டரிஸ்டிக் வேல்யூ கிடச்சிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு y equal to b sin x, y equal to b sin mu. ஏன்னா என்னக்கு பதிலாக நம்ம மியூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். இது தெரிஞ்சது தான், நம்ம லேம்டா வந்து மியூ ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம். ஸோ மியூ ஈக்குவல் டு ரூட் லேம்டா. அப்போ மியூ இருக்கிறதுல ரூட் லேம்டாவை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். இஃப் n ஈக்குவல் டு 1 இருந்தால் b sin x. ஸோ sin x ஈக்குவல் 0 sin n pi. ஸோ x ஈக்குவல் டு n pi. இந்த t is ஆக்சுவலாக என்னன்னா இப்போ n ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தோம்னா இதுக்கு எத்தனை சொல்யூஷன் வரும் பார்த்தீங்கன்னா 0 சொல்யூஷன் தான் வருது பாருங்கள். கரெக்டுங்களா? இது ஆக்சுவலாக இது எப்போ சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், ஓப்பன் இன்டர்வல் 0 போய் கொடுத்துருக்காங்க கொஷனில். sin 0 0 வரும், பட் நாட் இன்க்ளூடிங் அந்த ஓப்பன் இன்டர்வலும் நம்மளுக்கு 0 இன்க்ளூட் ஆகலை, பை 0 வரும் இல்லைங்களா. ஸோ when n equal to 1 we are getting 0 solutions. If n equal to 2 இருந்தால் sin 2x which is equal to 0. இப்போ நம்ம 0 சேர்த்துன்னு பார்க்கலாம், sin n pi. ஸோ 2x equal to n pi, x equal to n pi by 2. ஸோ 0 to pi என்ற ஓப்பன் இன்டர்வல், இது ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல் pi by 2.
ஸோ பை பை 2 எக்ஸுக்கு பதிலாக பை பை 2 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 0 வந்துடும். ஸோ இட் இஸ் ஏ ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ n = 2ன்னு எடுத்தால் ஒரு சொல்யூஷன் வருது இல்லைங்களா. 1 எடுத்தால் 0 அதுக்குள்ளே சொல்யூஷன். when n = 2ன்னு எடுத்தோம்னா we are getting 1 solution. So finally n = 2 எடுத்தால் 1 solution. What about n = 3? sin 3x = 0, sin n pi, x = n pi by 3. ஸோ 0 to pi இந்த ஓப்பன் இன்டர்வலில் நம்மளுக்கு இந்த ரெண்டு இடம் வந்து சொல்யூஷன் வரும். பை பை 3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் சொல்யூஷன் வந்துடும். கரெக்டுங்களா. 2 pi by 3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் சொல்யூஷன் வந்துடும். தட் இஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஈக்குவல் 0ன்னு வந்துடும். தீஸ் 2 ஆர் ஜீரோஸ். கரெக்டுங்களா. ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணால் இது நம்மளுக்கு ஜீரோஸ். ஸோ n = 3ன்னு எடுத்தால் 2 ஜீரோஸ். n = 2ன்னு எடுத்தால் 1 0. ஜென்ரலாக என்ன சொல்லிடலாம்? இன் ஜென்ரலி n - 1 zeros. So option C is correct. Option D is wrong. So go to the options பார்க்கலாம். So there are exactly only countably many characteristic values. ஏன்னா 1 2 3 countably characteristic value. Option B வந்து நம்மளுக்கு wrong. ஏன்னா நம்மளுக்கு uncountable. ஏன்னா because நம்ம countable characteristic value தான். Each characteristic function corresponding to the characteristic value exactly n - 1 zeros. அதான் நம்ம இப்போ பார்த்தது இல்லைங்களா. கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இந்த கரஸ்பாண்டிங் கேரக்டரிஸ்டிக் வேல்யூ 1 2 3 அப்படின்னு 1 கொடுத்தா 0 zeros, 2 கொடுத்தா 1 0, 3 கொடுத்தா 2 0, 4 கொடுத்தா 3 zeros. அப்போது n 5 கொடுத்தா அதை விட 1 லெஸ் கம்மியாக 1 கம்மியாக ஜீரோஸ் வருது. அதனால் n - 1 zeros இன் ஓப்பன் இன்டர்வல் 0,5. ஸோ அப்போது ஆப்ஷன் டி வந்து ராங் வரும். function corresponding to the characteristic value lambda as exactly இது வந்து wrong. So option A and C are correct. So இது part CSIR June 2018 கேட்டிருந்தாங்க. ரீசெண்டாக கேட்ட கொஷின் தான். ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ நம்ம ஒரே மாதிரி தான் இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு வரோம் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளத்தில். இப்போ இந்த சம் லியோவில்லியில் அந்த 4 டைப்ஸ் அந்த கண்டிஷன் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் ஃபுல் வீடியோ. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். மேபி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.